அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த போன வீடியோட தொடர்ச்சியான கணக்கு தாங்க பார்த்துட்ருக்கோம். அளவியல் இருக்க 9th புத்தகத்தில் அளவியல் 2D தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாய் சதுரம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இணைகரம். இல்லை ஸோ இணைகரத்துடைய பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா 34 மீட்டரு, இல்லை 24 மீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டத்தின் அளவு கொடுத்துட்டான். ஸோ ஒரு மூலை விட்டத்தின் அளவு பார்த்திங்கன்னா 42 மீட்டர் எனில் அந்த இணைகரத்தின் பரப்பை காண்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரியும் இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள். ஸோ இப்போ இணைகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செவ்வகம் சார்ந்துச்சுன்னா இணைகரம். இல்லை ஸோ அப்போ இணைகரம் எல்லாம் நல்லா கவனிங்க. இணைகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பகுதியும் இந்த பகுதியும் சமமாக இருக்கும், இந்த பகுதியும் இந்த பகுதியும் சமமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அவன் கொடுத்த விஷயத்தை நம்ம ஈஸியாக போட போகிறோம். இல்லைங்களா? ஸோ இப்போ இணைகரம். ஸோ இணைகரம் ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த இணைகரத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 34 மீட்டர். இங்கே 34 இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும்? 34 தான் இருக்கும். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 20 மீட்டர் கொடுத்துருக்கான். அப்போ இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும்? 20 மீட்டர். ரைட்டு. மூலை விட்டம். ஸோ மூலை விட்டம் இணைகரத்தை என்ன பண்ணும் அப்படின்னா இரு சம பகுதிகளாக பிரிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 42. ஸோ அப்போ இதில் இங்கே என்ன அளவு கண்டுபிடிக்கிறோமோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ இது நம்ம இரு சம பகுதியாக பிரிக்குமா? ரைட்டு. ஸோ முக்கோண வடிவம் வந்துருச்சு. ஸோ முக்கோணத்துலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்கேஜ் பண்ணி வெளில எடுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன அளவு இந்த ஏரியாவை நம்ம அப்படியே பேக்கேஜ் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா? அதாவது என்னென்னா 34, 42, 20. ஓகேங்களா? ஸோ முக்கோணத்தை பித்தாரஸ் வராருன்னு பார்ப்போம். அப்படி பித்தாரஸ் வரல அப்படின்னா யார் வந்துடுவாப்புல? ஹெரான் வந்துடுவாப்புல. ஸோ அப்போ அந்த ஏரியாவை மட்டும் எடுக்கிறேன். அந்த பக்கம் 34, 20, 42. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பார்க்குறோம். இது முதல் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 4 ஸ்கொயர் பண்ணால் 16க்கு 6. ஸோ அப்போ 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இது ரெண்டையும் கூட்டினா இது வரணும். ஸோ வரல. ஸோ அப்போல்லாம் யார் வரல அப்படின்னு அர்த்தம்? பித்தாகரசு வரலன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஸோ பித்தாகரசு வரல அப்படின்னா அடுத்து யார் வந்துடுவாப்புல? ஹெரன் வந்துடுவாப்புல. ஸோ ஹெரன் என்ன சொல்லி பார்ப்பா அப்படின்னா இது எல்லா பக்கத்தையும் எல்லாத்தையும் கூட்டி பாதியாக மாற்றுங்க. ரைட். அவர் என்ன சொன்னது? ஆஃப் ப்ளஸ் நீடட். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட். ஸோ அப்போ ஆஃப். இது எல்லாத்தையும் கூட்டினா ஏன் ரைட்டு கூட்டி பாதி எடுங்க அப்படின்னு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 30, 50, ஓகேங்களா? 90, 96. ஸோ 96 பாதியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா 12, 8, 8, 2, 16. ஸோ அப்போ 48 தான் இதோட பாதி, அதாவது அந்த அளவில் பாதி. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ அவ்வளோதான் ஆஃப் நமக்கு எடுத்துட்டோம். ஸோ அப்போ மொத்தம் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 48. அவ்வளோதான். இப்போ நம்ம நீடட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நீடட். ஸோ 48ல் 34 வந்துருச்சு. அப்போ மீதி எவ்வளோன்னா 14. இங்கே பார்த்தீங்கன்னா 28 நீடட் தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் நீடடு. ஸோ இதை வச்சு நம்ம கணக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே இருக்கலாம். ரைட். இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு தான் என்ன எடுக்கணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதான் சொல்லியிருக்காப்புல. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், முடிச்சிட்டேன் கணக்கு. ஸோ 48 இங்கே என்னது இன்ட்டு 14, இங்கே நீடடு வந்து 28 இன்ட்டு இங்கே 6. புரியுங்களா? ரைட். அவ்வளோதான். இப்போ இங்கே யார் ஸ்மால் நம்பராக இருக்காங்களோ அங்கேருந்து நீங்கள் பிரிக்க கற்றுக்கலாம். ஸோ இங்கே 6 இருக்கா? ஸோ 6 கண்டிப்பாக இங்கே எங்கேயாச்சும் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். என்ன 8, 40, 6, 8, 48. ஓகேங்களா? 6, 8, 48. ரைட். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், 7ஆம் படம் பிரிச்சிங்க. 7, 2, 14. கண்டிப்பாக இந்த 7 இதில் இருக்குது பாருங்கள். 4, 7, 28. ரைட். அவ்வளோதான். இங்கே 6. இப்போ பாருங்கள், டபுள்ஸ்லாம் டக்கு டக்குன்னு முதல்ல எடுத்து கிளியர் பண்ணி விட்ருங்க. புரியுங்களா? ரைட். இப்போ டபுள்ஸில் யார் இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இங்கே 6 இருக்கா டபுள்ஸு. ஸோ அப்போ 6, ஒரு 6, 2 6 இருந்துச்சுன்னா ஒரு 6 வெளில வந்துடும். ஆன்சராக வெளில வந்துடும். ரைட். அதேமாரி பாருங்கள் 7 இருக்குது, வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ரைட். ஸோ 7 வெளியில் வந்துடும். ரைட். இன்னும் மீதி இருக்குங்க யாருன்னா இது ரெண்டும் 42, 8. இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ டபுள்ஸு வெளில வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதை நம்ம பெருக்கணும்னா நமக்கான ஆன்சரு. புரியுங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 6 7 எவ்வளவு? 42 இன்ட்டு 8. ஸோ அப்போ 42ஐயும் 8ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 336 வரும். ஓகேங்களா? ரைட்டு. இது யார் அப்படின்னா நல்லா நான் வச்சுங்க, இது யார் அப்படின்னா இணைகரத்துடைய இந்த முக்கோணத்துடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? நல்லா பாருங்கள், இது எவ்வளோ 336ங்களா? ரைட். அதே தான் இங்கேயும் வரும். 336 தான் இங்கேயும் வரும். ஏன்னா மூலை விட்டம் இணைகரத்தை இரு சம பகுதிகளாக பிரிக்கும். ரைட். அவ்வளோதான். ஸோ இப்போ இணைகரத்தின் பரப்பு பார்த்தோம் அப்படின்னா நல்லா நான் வச்சுங்க, இணைகரத்தின் பரப்பு எவ்வளோன்னா 336 + 336. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஆன்சர் நமக்கு எவ்வளோன்னா 672 சதுர மீட்டர். அதில் 672 சதுர மீட்டர், அல்லது வேறு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? ரைட். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ சாய் சதுரம், இணைகரம் ஐயா ரெண்டும் வச்சு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மூலை விட்டங்கள் கொடுத்தா நம்ம முக்கோணத்தை அளவு வச்சு என்ன பண்ணலாம், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுங்களா? ரைட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.